பார்க்குறதுக்கு என்னதான் சின்னதாக இருந்தாலும் உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடியது இந்த சுண்டக்காய் அப்படிங்கிற டர்க்கி பெரி. இதில் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகையை அதாவது அனீமியாவை குணப்படுத்தும். அதோட குடலில் இருக்க நச்சுக்கள் மற்றும் வயிற்றுப்பூச்சிகளை அழிச்சு செரிமானத்தை சீராக்கும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாயில் கொத்தமல்லி விதை, சீரகம், கடலைப்பருப்பு, பெப்பர், உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சில்லி, அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய், அதுக்கப்புறமா டொமேட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்ததும் அரைச்ச தேங்காயை நம்ம சேர்த்திக்கலாம் கடைசியாக. இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டியான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி.